வணக்கம், என்னோடய பேர் கார்த்திக். 2014 நிறையா படங்கள் வந்திருக்கு. அதில் பெரிய பெரிய படங்கள் பெருசாக யாருக்கும் பிடிக்கல. சின்ன சின்ன படங்களில் வந்த படம்லாம் குக்கு ரொம்ப நல்ல படம், தென் ஜிகர் தண்டா, அப்புறம் யாம் இருக்க பயமேன். இந்த 3 படமே எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். ஆக்சுவலி என்னென்னா 3 ஜோனர். ஸோ ரொம்ப நல்லா நான் என்ஜாய் பண்ணி பார்த்தேன் இந்த 3 படமும். என் பேர் மணிவண்ணன். நான் ஒரு பேங்க்கில் அசிஸ்டன்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ 2014 நிறைய படங்கள் வந்தது. அதில் எனக்கு பிடிச்ச படங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோலி சோடா. அதில் அந்த சின்ன பசங்களை வச்சு ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கத்தியோட கான்செப்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் அதுவும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்த மெட்ராஸ் படத்தில் இந்த நார்த்து சென்னையோட இயல்பான நிலை வாழ்க்கையை அப்படியே காட்டியிருப்பாங்க. ஸோ அதில் ஜானியோட கேரக்டர் ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அதுவும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்த கயலில் நம்ம ஹீரோயின் புதுமுகம் இருந்தால் ரொம்ப சூப்பராக ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அதுவும் கடைசியில் அந்த சுனாமி ஷாட் அது ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் அதுவும் ரொம்ப பிடிச்சிருந்தது. 2014 எனக்கு மிகவும் பிடிச்ச படம் பேர் ஜிகர் தண்டா. ஒரு கார்த்திக் சுப்புராஜ் என்றவர் ஒரு நாளை இயக்குனர் டீமை உருவாக்கி இவ்வளோ தூரம் பெருசாக வந்திருக்கிறது ரொம்ப பெருமையான விஷயம். பெரிய பெரிய டைரக்டர்ஸ் மட்டுமே படம் எடுத்திருந்த காலம் மாதிரி இப்போது சின்ன சின்ன யங்ஸ்டர்ஸ் கூட படம் எடுக்கலான்னு ஒரு முக்கியமான முன்னுதாரணம் கார்த்திக் சுப்புராஜ் சார் தான். ஸோ அதனால் அந்த படம் எனக்கு ரொம்பவே பிடிச்சமான படம். வேலையில்லா பட்டதாரி பாட்டு எல்லாமே சூப்பர் ஹிட் ஆச்சு. படம் எப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நேரத்தில் தனுஷ் பெரிய பிரேக் கொடுத்த படம் அந்த படத்தினால. என்னையே இருந்தால் படத்துக்காக முக்கியமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு அடுத்து வெயிட் பண்ணுற படம் என்னென்னு பார்த்தா தலைவர் படம் வந்துச்சுன்னா சந்தோஷம். அஜித் படம்னாலே ரொம்ப ஃபேவரட் எனக்கு சின்ன வயசுலேருந்து. அஜித் கௌதம் மேனன் ஒரு வித்தியாசமான காம்பினேஷன், எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த காம்பினேஷன் கூட சொல்லலாம். ஸோ அவங்க படத்துக்காக அவளோட காத்துக்கிட்டு இருக்கோம் எல்லோரும். ஹாய், என் பேர் நிவாஸ். ஐ எம் ஆன்லைன் கிராஃபிக் டிசைனர். ஸோ இந்த வருஷம் எனக்கு பிடிச்ச படம் பார்த்தீங்கன்னா அப்போ வேலையில்லாத பட்டதாரி, கோலி சோடா, இந்த மாதிரி படங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ படத்துங்களை இன்னும் 2-3 படங்கள் எதிர்பார்க்குறேன். ஒரு கயல் கூட ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த 2014 எனக்கு ரொம்ப பிடிச்ச படம்னு பார்த்தீங்கன்னா அது ஜிகர் தண்டா சொல்லலாம். ஏன்னா கார்த்திக் சுப்புராஜ் அவர் சூப்பர் டைரக்டர்ன்றது அந்த படத்தில் ப்ரூவ் பண்ணிட்டாரு. அது இல்லாமல் ஆக்டர்ஸ் பாபி சிம்மா இஸ் ப்ரூவ்ட் இன் திஸ் மூவி. இட்ஸ் அ ஃபேண்டாஸ்டிக் ஆக்டிங் பாபி சிம்மா மட்டும் இல்லாமல் அந்த படத்தில் எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. ஒரு குவிண்டன் டரண்டனோவோட ஸ்டைல் ஆஃப் மூவி. அது ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த படம். எல்லாரோட ஆக்டிங்கும் சிறப்பாக இருந்தது. கார்த்திக் சுப்புராஜ், we are expecting more movie from you. Thank you. இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆன படத்தில் மெட்ராஸ், கோலி சோடா, வேலையில்லா பட்டதாரி இது எல்லாமே ரொம்ப பெஸ்ட்டாக இருந்தது. அதில் பார்த்திங்கன்னா மெட்ராஸ் படத்தில் அதோட ஸ்க்ரீன் ப்ளே, அப்புறம் மெயினாக நார்த் சென்னை பற்றி நல்லா எடுத்திருந்தாங்க. ஆக்சுவலாக எல்லாமே ரியலாக இருந்தது. 2015 கமல் சார் ஒரு 3 படம் எக்ஸ்பெக்டேஷன் கொடுத்துருக்காரு. ஒன்று விஸ்வரூபம் 2, இன்னொன்று உத்தம வில்லன், இன்னொன்று பாபநாசம். ஸோ அந்த படம் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்தது தளபதி எல்லாருமே உள்ள கலாயிறவங்க. ஸோ நிறைய போட்டிகள் இருக்கும். ஸோ ரொம்ப எக்ஸ்பெக்ட் எதிர்பார்த்து காத்திருக்கேன் 2015க்காக. பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.